ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸோ பக்தர்கள் சங்கத்தில் வந்து அதிகாலையில் நாம ஜபம் செய்வது வந்து ஒரு பெரிய பாக்கியம். நம்ம வந்து சைத்தன்ய மாப்புடைய கருணை. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்கிறோன்னு சொன்னால் அது வந்து சைதன்ய மகாப்புடைய காருண்யம். அப்போ இன்னும் சில தினங்களில் கௌர பூர்ணிமா பண்டிகை, சைத்தன்ய மகாபுருடைய அவதார தினம் கௌர பூர்ணிமா பண்டிகை வர இருக்கிறது. அதனால் சைதன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். அவருடைய அவதார மகிமைகள் எப்படி வந்து சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு சொல்கிறோம், அதற்கான சான்றுகள் என்ன? எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்? அவதாரம் என்றால் என்ன? அவதாரங்களை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? அவதாரங்களை எவ்வாறு அறிந்து கொள்வது? ஸோ அவதாரம் என்றால் ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வருவது. அப்போ ஆன்மீக உலகத்திலிருந்து பகவானுக்கு இறங்கி வர்றார். சரி, இது வந்து பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் வந்து பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கு வந்து ஒரு 4-5 விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு 4-5 விஜயங்களை எடுத்துக்கொண்டு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முதலாவதாக, இவர் பகவானின் அவதாரம்தான் என்று சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றனவா? பாகவதம், உபனிஷத்துக்கள், புராணங்கள், வேதங்கள்ல மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கா இவர் வந்து பகவானுடைய அவதாரம் அப்படின்னு? சாஸ்திர பிரமாணம் இருக்கின்றதா? ஒன்று. இரண்டாவது, ஒன்று சாஸ்திர பிரமாணம், இரண்டாவது ஆச்சாரியர்கள், மாபெரும் ஆச்சாரியர்கள், பிரபுபாதர், பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூரர், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்களா? அப்போ ஒன்று சாஸ்திர பிரமாணம், இன்னொன்று சாதுக்கள், குருமார்கள், இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்களா? மூன்றாவது, யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை புரிவார். பகவானுடைய அவதாரம் வரும்போது யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல். உதாரணத்துக்கு, பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக இருந்த பொழுது அவர் வந்து பூதனா என்ற அரக்கி, அவர் தவழ தான் ஆரம்பிச்சிருந்தார். அந்த தவழ கூட இல்லை, அந்த 3 மாத குழந்தை பூதனா என்ற அரக்கியை வதம் செய்தார். அப்புறம் 6 வயது இருக்கும்போது கோவர்த்தன மலையை கொடையா பிடித்தார். இந்த மாதிரி யாருமே செய்யாத அமானுஷ்யமான செயல்களை புரிபவர். நான்காவது, விஸ்வரூபம், அவருடைய விஸ்வரூபத்தை காண்பிப்பது. இப்போ உதாரணத்துக்கு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சார். ஐந்தாவது, அவருடைய கைகள்லையும் கால்கள்லையும் நல்ல அடையாள சின்னங்கள், சங்கம், சக்கரம், கதை, தாமரை, கொடி, தேர், இந்த மாதிரி பல்வேறு சின்னங்கள் கையிலையும் கால்லையும் பகவானுடைய திருக்கரத்திலையும் திருப்பாதத்திலையும் நிறைய அடையாள சின்னங்கள் இருக்கு. இந்த மாதிரி அவதாரத்தை நாம் பரீட்சை பண்ணலாம். கலியுகத்தில் யாராவது தன்னை கடவுளுடைய அவதாரம், ஸோ அப்போ அவதாரத்தை நாம் பரீட்சை செய்ய வேண்டுமானால் அவதாரத்தை நாம் பரீட்சை செய்ய வேண்டும். இவர் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் வந்து பகவானுடைய அவதாரம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா? ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள் சாதுக்கள் சொல்லியிருக்காங்களா? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய
ஆச்சாரியர்கள் சாதுக்கள் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை புரிகின்றாரா? விஸ்வரூப தரிசனம் காண்கின்றாரா? அவர் கரங்கள்லையும் பாதங்கள்லையும் அடையாள சின்னங்கள் சங்கம், சக்கரம், கதை, தாமரை எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கின்றதா? இதையெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம அவதாரத்தை ஒத்துண்டுலாம். சரி, அப்ப பெரும்பாலும் தென்னிந்தியாவில் உள்ளவங்களுக்கு கிருஷ்ணர், பலராமர், ராமர், லக்ஷ்மணன் 10 அவதாரங்களை பற்றி நன்றாக கேள்விப்பட்டிருப்பாங்க. பகவானுடைய அவதாரங்கள்ல மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிங்க, வாமன, இந்த மாதிரி 10 அவதாரங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணரும் அந்த 10 அவதாரத்துல ஒண்ணு நினைச்சுன்றாங்க. ஆனா இல்ல, கிருஷ்ணர் அவதாரி, அவர் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரமா இருக்கின்றவர். அப்போ பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கும் போது தன் சகாக்களோட வர்றார். அதுக்கப்புறம் அவரே நேரடியா இங்க லீலைகள் பண்றார். ஸோ எப்படி கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிச்சாரோ அதே மாதிரி பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதரிச்சார் அப்படின்னு சைதன்ய மகாபிரபுடைய அவதாரங்களை பற்றி சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய உபநிஷத்து, சைத்தன்ய பாகவதம், விஷ்ணு சகசரநாமம், அப்புறம் பல்வேறு புராணங்கள்ல, உபநிஷத்துக்கள்ல சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்போ பெரும்பாலும் தென்னிந்தியாவில் உள்ளவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு பற்றி தெரியாது. பெரும்பாலும் தென்னிந்தியாவில் உள்ளவங்களுக்கு 10 அவதாரம், பெருமாளுடைய 10 அவதாரம், திருப்பதி பாலாஜி, அப்புறம் குருவாயூரப்பர், இந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்களை பற்றி, விக்கிரகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரம் இது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. பகவானே பக்தனா அவதரிச்சார். ஸோ பகவானே பக்தனா அவதரிச்சதுனால இந்த அவதாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கருணையை அவதாரமா கொண்டு வந்தார். கருணா அவதாரம், கருணையை ஆயுதமா கொண்டு வந்தார். அவர் வேற எந்த ஆயுதம் எடுத்துட்டு வரல, அவர் கருணையை ஆயுதமா கொண்டு வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சைதாப்பேட்டையில இஸ்கான்ல கௌரங்க மகாபிரபு நித்யானந்தோட விக்கிரகம் வச்சிருக்கோம், கௌர் நித்தாய். இந்த கௌர் நித்தாய் விக்கிரகம் எப்படி இருக்காங்க, 2 கை மேல உயர்த்தின்னு இருக்காங்க. அவங்க கையில ஆயுதம்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க கருணையே ஆயுதமா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் தான் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரதத்துல நிறைய மேற்கோள் காமிச்சிருக்கார் ஸ்ரீல பிரபுபாதர். நிறைய புராணங்கள்ல இருந்து, உபநிஷத்துக்கள்ல இருந்து நிறைய மேற்கோள் காமிச்சிருக்காரு. பகவானும் சைத்தன்ய மகாபிரபு நிறைய அற்புதமா லீலை செய்திருக்காரு. எப்படி கிருஷ்ணர் குழந்தை பிராயத்துல லீலை செய்தாரோ அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவும் தன்னுடைய பால்ய பருவத்துல ரொம்ப அழகா லீலை செய்திருக்கார். அப்போ 1-2 லீலைகள் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் தான் அப்படின்னு அவர் நிரூபணம் செஞ்ச 1-2 லீலைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கன், அவருக்கு பேர் கௌரங்கா. கௌரம்னா தங்கம், தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தை உடையவர். தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம். அவருக்கு நிமாயின்னு பேர். வேப்ப மரத்துக்கடியில் தோன்றினால அவருக்கு நிமாய் என்று திருநாமம். அதுக்கப்புறம் அவருக்கு கௌரஹரி. அதுக்கப்புறம் அவர் சன்னியாசி எடுத்த போது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னு அவருக்கு பல்வேறு திருநாமம். அவருடைய பெற்றோர்கிட்ட பெயர் அவருக்கு விஸ்வம்பரா. விஸ்வம்பரன்னு சொன்னா இந்த அகிலத்தோடைய ஆதாரம், அகிலத்தின் ஆதாரம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு பால்ய பருவத்துல ரொம்ப அழகான லீலை செய்தார். அவர் என்ன அற்புதமா லீலை செய்தார்னா, ஒரு நிமிஷம், இங்க இந்த பரிக்கிரமா பார்ட்டி போறாங்க, ஒரு நிமிஷம். சைத்தன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில நதியா மாவட்டம், கங்கை கரையில் இருக்கக்கூடிய நதியா மாவட்டத்துல மேற்கு வங்காளத்துல தோன்றினார். நவதீப் தாம் ரொம்ப அற்புதமான கஷேத்திரம். அங்க ஸ்ரீதா மாயாப்பூர்ல சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்னு அவர் குழந்தை பிராயத்திலேயே நிறைய லீலை பண்ணி காமிச்சு கொடுத்திருக்காரு. அவர் குழந்தை பிராயத்திலேயே சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு முறை எப்படி கிருஷ்ண பிருந்தாவனத்துல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல என்னென்ன குழந்தை பருவ லீலையெல்லாம் செய்தாரோ, பால்ய லீலைகள், அதை சைத்தன்ய மகாபிரபு செஞ்சிருக்கார். இங்க நவதீப் தாமத்துல கங்கை கரையில மேற்கு வங்காளத்துல ஸ்ரீதா மாயாப்பூர்ங்கிற இடத்துல சைத்தன்ய மகாபிரபு பகவானை திருவதாரம் செய்தார்.
விரஜேந்திர நந்தன ஹோய், சச்சிசூதா ஹோயிலசை, பலராம் ஹோயில நித்தாய். விருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதாவின் குழந்தையாகவும் பலராமர் நித்யானந்தராகவும் தோன்றினாங்க. சச்சிநந்தன் மகாபிரபுக்கு இன்னொரு பேர் சச்சிநந்தன், சச்சி மாதாவுடைய குழந்தை. அப்புறம் நித்தாய், பலராமருக்கு நித்யானந்தருக்கு நித்தாய் என்று திருநாமம், சைத்தன்யருக்கு நிமாய் என்று திருநாமம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் குழந்தையா இருக்கச்ச ஒரு நாள் மண் எடுத்து சாப்பிட்டுடுவார். மண் என்ன பண்ணாரு, மண் எடுத்து சாப்பிட்டுட்டார். அப்போ அம்மா கேட்குறா, ஏய் நிமாய், ஏன்டா நீ மண்ணு சாப்பிட்ட? அப்போ நிமாய் சொல்றாரு, எல்லாம் மண்ணில் இருந்து தானே வந்தது, எல்லாம் மண்ணில் தானே போகுது, அப்புறம் மண்ணை சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா என்ன? இது என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு அவங்க அம்மா சச்சி மாதாவை பரிச்சை பண்ணாங்க. என்ன பரிச்சை பண்ணார்னா, சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவானே பக்தனா அவதாரம் பண்ணியிருக்கார். பகவானே பக்தனா என்ன பண்றாரு, அவரு பக்தியை தான் பிரச்சாரம் பண்றாரு. பகவானே பக்தனா என்ன செஞ்சாரு, பக்தியை தான் பிரச்சாரம் பண்ணார். அப்போ சச்சி மாதா பாருங்க, இப்ப நம்ம ஒரு அழகான கிராமத்துல இருக்கோம். இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. இங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப சாதாரணமா கோமாதா பசு சேவை பண்ணிட்டு வீட்டு வேலை பண்ணிட்டு ரொம்ப எளிமையா வாழக்கூடியவங்க. சச்சி மாதா அந்த மாதிரி ஒரு எளிமையான பிராமண குலத்துல பிறந்தவங்க. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவும் ரொம்ப எளிமையான பிராமண குலத்துல பிறந்தவங்க. பேல்புக்கூர்னு ஒரு இடம் இருக்கு இங்க நவதீப், வெஸ்ட் பெங்கால்ல பேல்புக்கூர், அதுதான் சச்சி மாதா தோன்றிய இடம். அந்த சச்சி மாதா கிருஷ்ணர் மேல அதீத அன்பு உள்ளவங்க. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதா. ஜெகநாத் மிஸ்ரா வேற யாரும் இல்ல, அவர் நந்த மகாராஜ் தான். நந்த மகாராஜா ஜெகநாத் மிஸ்ராகவும் யசோதா அம்மா, யசோதா மையா சச்சி மாதாவும் இந்த பூமிக்கு வந்தாங்க. ஸோ யசோதா அம்மாவும் நந்த மகாராஜ், கிருஷ்ண பகவானுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, யசோதா அம்மா நந்த மகாராஜ், அவங்க சைத்தன்ய மகாபிரபுல ஜெகநாத் மிஸ்ரும் சச்சி மாதா வந்தாங்க. இவங்க பகவான் மேல அவ்வளவு அன்பு. அவங்க வீட்டில் பகவானுக்கு பூஜை செய்வது, பகவானுக்கு ஆரத்தி செய்வது, கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்வது, சாலக்கிராம் விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சாங்க. அவங்க சாலக்கிராம் விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சாங்க. பாருங்க, முரளிதர் பிரபு கூட வந்திருக்காங்க 2024 கொஞ்சம் பக்தர்கள்லாம், ரொம்ப சந்தோஷம். அப்போ முரளிஷாம் பிரபு கூட வந்திருக்காங்க. அப்போ சச்சி மாதா பகவான் மேல அதீத அன்பு பக்தி உள்ளவங்க. மகாபிரபு என்ன பண்ணாங்க, சச்சி மாதா மூலமா பக்தி எவ்வளவு உயர்ந்ததுன்னு காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அந்த நிமாய் சொல்றாரு, குழந்தை நிமாய். நிமாய் என்ன சொன்னாரு, மண்ணு சாப்பிட்டா என்ன, சாதம் சாப்பிட்டா என்ன, அரிசி தானியம் எல்லாம் நிலத்துல இருந்தா வருது, மண்ணில இருந்தா வருது, திரும்பி மண்ணில தான் போகுது. அப்ப மண்ணு சாப்பிட்டா என்னன்னா, இது ஒரு வகையில மாயாவாத தத்துவம். மாயாவாத தத்துவம் என்னது, எல்லாம் ஒண்ணுதான், ஆத்மா ஒண்ணுதான், பரமாத்மா ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற இல்லை, எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது, சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல தொடங்கிடுச்சு, எல்லாம் பிரம்மத்துல முடியுது, அந்த பிரம்மம் தான் உண்மை. அப்ப இந்த தத்துவம் வைணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மாயாவாத கொள்கை இருக்கு இல்லையா, எல்லாமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே கடவுள் தான், அகம் பிரம்மாஸ்மி, இந்த உடல் எல்லாம் ஆன்மா, இது நான் உணர்ந்துட்டா நானும் அந்த பிரம்மம் வேற வேற இல்லை. அகம் பிரம்மாஸ்மினா நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா, அதுவும் பிரம்மம், அந்த பிரம்மத்திட்டு தான் இந்த பிரம்மம் வந்தது, அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். இந்த கொள்கையை வைணவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான், ரெண்டும் ஒண்ணு ஆகவே முடியாது. அப்போ சச்சி மாதா என்ன பண்ணாங்க, சச்சி மாதா சொன்னாங்க, நிமாய் உனக்கு யார் இப்படி எல்லாம் பேச்ச சொல்லி கொடுத்தா, எல்லாம் மண்ணுல இருந்து வந்தது எல்லாம் மண்ணுல போகுதுங்கிற, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் கிடையாது, மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது தப்பு, அந்த தத்துவமே தப்பு. நம்ம சாதம் சாப்பிடணும், நல்லா தானியங்களை சாப்பிடணும், காய்கறிகளை சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், அது வேற. சாதம் பருப்பு தானியங்கள்லாம் வேற, மண்ணு வேற. மண்ணுல இருந்து வந்தாலும் ஒன்றும் ஆயிடாது, தானியம் தானியம் தான், மண்ணு மண்ணு தான். அதே மாதிரி இந்த சச்சி மாதா ரொம்ப சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு பக்தை. அவங்க சொல்றாங்க மாயாவத கொள்கை ஏற்புடையதல்ல. இப்ப சைத்தன்ய மகாபிரபு அவர் குழந்தையா இருக்கும் போதே அம்மா மூலமா என்ன சொன்னாரு, பக்தி தான் உயர்ந்தது, எல்லாம் ஒண்ணு கிடையாது, ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா. அப்புறம்
ஒரு முறை வந்து அப்ப அம்மா வந்து கண்டிச்சா. அம்மா வந்து குழந்தைய கண்டிச்சா, "நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. யார் உனக்கு இப்படிலாம் பேச சொல்லிக் குடுத்தான்னு?" அப்ப வந்து இந்த குழந்தை இமாய் அது சின்ன குழந்தையா இருக்கும்போதே அம்மா மூலமா பக்தி தான் உயர்ந்ததுன்னு ஸ்தாபனம் பண்ணார். அது மட்டும் இல்ல, அவர் பிறக்கும் போதே சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றும் போதே எப்படின்னா, அவர் வந்து அந்த பூமியில வந்த உடனே கங்கையில போய் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. கங்கையில குளிக்கிறவங்கலாம் அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம். அந்த சந்திர கிரகணத்தப்ப கங்கையில குளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் ஹரியோட நாமத்தை பாடிட்டு இருக்காங்க. ஹரி 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 ஹரி, எங்க பார்த்தாலும் ஹரியோட நாமம் ஜபிச்சுட்டு இருக்கு. அப்ப பகவான் இந்த பூமியில தோன்றும் போதே நாம சங்கீர்த்தனத்தோட தான் தோன்றினார். அவர் இங்க தோன்றும் போதே நாம சங்கீர்த்தனத்தோட தான் தோன்றினார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அவர் குழந்தையா இருக்கச்சு அழுவார். குழந்தையில அழுவும் இல்லையா? குழந்தையா இருக்கச்சு வந்து அழுவாரு. அவர் அழும்போது யாரோ கிட்ட போய் ஹரி 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 ஹரின்னு சொன்னா சிரிப்பார். அப்புறம் அந்த ஹரிநாமத்தை சொல்றதை நிப்பாட்டிட்டா அழுவார். ஏன்னு அழுவார். ஹரி 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 ஹரின்னு சொன்னா சிரிப்பார். அப்புறம் அவர் சொல்றதை நிப்பாட்டிட்டா அழுவார். அப்போ கண்டினியூஸா தொடர்ந்து வந்து அவர் இந்த பூமியில அவதரிச்சதே எல்லோருக்கும் ஹரிநாமத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரும் ஹரிநாமத்தை ஜபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்றது மூலமா, பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது மூலமா கிருஷ்ணர் மேல களங்கம் இல்லாத அன்பு, தூய பக்தி தொண்டு, பியோர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு, கிருஷ்ண பிரேமம், அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவே பகவான் தோன்றியிருக்கார். அதனாலதான் ரூபகோசாமி பிரபுபா என்ன சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்லும்போது, நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்துசே நமக. நமோ மகாவதன்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயது, கிருஷ்ணனுடைய பிரேமம், கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு, அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்றாரு. யார் விநியோகம் பண்றா? கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யரா வந்து, பகவான் கிருஷ்ணரே வந்து கிருஷ்ண சைத்தன்யரா வந்து விநியோகம் பண்றார். அதனால அந்த கௌரங்கருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு ரூபகோசாமி சொல்றார். சரி, அப்புறம் ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து, கௌரங்க மகாபிரபு வீட்டுக்கு, ஜெகநாத மிஸ்ரர் வீட்டுக்கு வந்து ஒரு பிராமணர் வந்தார். அந்த பிராமணர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறவர். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கோபால் விக்கிரகம் இருக்கு. அவர் எங்க போனாலும் அந்த கோபால் விக்கிரகத்தை எடுத்துட்டு போவாரு. அந்த கோபால் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிட்டு ஆஃபரிங் பண்ணி குக் பண்ணி தான் சாப்பிடுவார். பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவார், வேற எதுவும் தொட மாட்டார். அப்படி வந்து ரொம்ப பியூரா அவர் வந்து அந்த விக்கிரகத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. எங்க போனாலும் கோபால் விக்கிரகத்தை அழைச்சின்னு போவாரு. அந்த கோபாலுக்கு நிவேதனம் பண்ணி தான் சாப்பிடுவார். சிலப்போ தானியங்கள்லாம் கிடைச்சதுன்னா சமையல் பண்ணி குக்கு பண்ணி போகா செஞ்சு கொடுப்பாரு. தானியம் ஒன்றும் கிடைக்கலன்னா பழங்கள்லாம் நிவேதனம் பண்ணி, அது என்ன கோபாலுக்கு நிவேதனம் பண்றாரோ அதுதான் சாப்பிடுவார். அந்த கோபாலுக்கு என்ன நிவேதனம் பண்றாங்களோ அதுதான் சாப்பிடுவார். அப்போ ஒரு நாள் அவர் நவதீப்புக்கு வந்தார். நவதீப் வந்த உடனே ஜெகநாத மிஸ்ரா வந்து அவர் ரொம்ப அன்போடு வரவேற்று, ஓ பிராமணரே, நீங்க நவதீப் வந்திருக்கீங்க, ஓ பக்தரே வைஷ்ணவரே, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து தங்கிக்கங்க, எங்க வீட்டுல வந்து சாலக்கிராம் விக்கிரகம் இருக்கு, நாங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கிறோம், நீங்க எங்களை சமையல் அறையை பயன்படுத்திக்கிங்க, நீங்க சமையல் பண்ணி சாப்பிடுங்க, நீங்க குக் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க ரொம்ப தூரம் யாத்திரையெல்லாம் பண்ணிருக்கீங்க, நீங்க நிறைய யாத்திரை போறதுனால சிலப்போ உங்களுக்கு தானியம் கிடைச்சிருக்கும், கிடைக்காது, சிலப்போ சமையல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, சிலப்போ தண்ணி மட்டும் குடிச்சிருப்பீங்க, சிலப்போ பால் மட்டும் குடிச்சிருப்பீங்க, சிலப்போ ஒண்ணுமே இல்லாம பழம் மட்டும் சாப்பிட்டு இருப்பீங்க. அதனால நீங்க ரொம்ப களைப்படைஞ்சிருப்பீங்க. எங்க வீட்டு சமையல் அறை வந்து பகவானுக்காக தான் வச்சிருக்கோம், அது எங்களுக்காக அல்ல. நம்ம வீட்டுல வந்து சமையல் அறை நமக்காக அல்ல, அது பகவானுக்காக. அங்க என்ன சமைச்சாலும் பகவானுக்கு நிவேதனம் செய்து விட்டு அந்த பிரசாதத்தை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த பிராமணர் என்ன செஞ்சாரு, அவரு வெளியில எதுவும் சாப்பிட மாட்டார். அப்போ ஜெகநாத மிஸ்ரர் சொன்னாரு, எங்க வீடு வந்து பகவானுக்கான இடம், அந்த சமையலறை வந்து பகவானுக்கான இடம், நீங்க வந்து சமையல் பண்ணுங்க, நாங்க யாரும் சமைக்கல, நீங்களே சமைங்க, உங்க கையால பகவானுக்கு விருந்து பண்ணி அதை போகாவை நிவேதனம் பண்ணி நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஸோ பிராமணர் வந்து ஜெகநாத மிஸ்ரோட அன்பு,
ஜெகநாமிஸ்வருடைய அன்புனால அவரே குக் பண்ணார். அவரே சமைச்சு அதை வந்து தன்னுடைய கோபால் விக்கிரகத்துக்கு நிவேதனம் பண்ண போகும்போது இந்த குழந்தை நிமாய் என்ன பண்ணுவார், ஓடி வந்து அதை எடுத்து வாயில போட்டுடுவார். அஜிஜோ அஜிஜோ, ஹரி 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 ஹரி, இந்த போகா வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியாது, இந்த குழந்தை வந்து இது சாப்பிட்டுட்டானே. ஜெகநாதர் ஓடி வருவார். ஜெகநாமிஸ்வரர் ஓடி வந்து பார்த்தா பகவானுக்கு நிவேதனம் பண்ண வச்சிருந்த தட்டிலிருந்து நிமாய் எடுத்து சாப்பிட்டுட்டார். அப்ப ஜெகநாதர் வந்து கண்டிச்சுக்கிறார், குழந்தை, சின்ன குழந்தை, அடே நிமாய், என்ன காரியம்டா பண்ணிட்ட, இது பகவானுக்கு உள்ளதே அப்படின்னு குழந்தைய திட்டுறார். அப்ப பிராமணர் சொன்னாரு, அது சின்ன குழந்தை, அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அவரை திட்டாதீங்க. இன்னைக்கு வந்து நான் விரதம் இருக்கணுங்கிறது பகவானுடைய ஏற்பாடு. இப்போவே ஆல்ரெடி மணி வந்து நைட் 8 மணி ஆயிடுச்சு. இப்போ 8 மணி ஆயிடுச்சு, நான் சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணலான்னு போனா இந்த குழந்தை வந்து சாப்பிட்டுடுது. இனி நான் ஒன்றும் சமைக்க போறதில்ல, நான் பேசாம ஏதோ பழம் நிவேதனம் பண்ணி சாப்பிட்டு தூங்கிடுறேன். அப்ப ஜெகநாமிஸ்வரர் சொன்னாரு, இல்ல இல்ல, ஓ பிராமணரே, நீ எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, அதிதி தேவோபவ, நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது, தயவுசெய்து எங்களுக்காக இன்னொரு முறை சமைங்க, இந்த குழந்தை வராம நாங்க பாத்துக்கிறோம், இந்த குழந்தை வந்து உங்க நிவேதனத்தை கெடுக்காம பாத்துக்கிறோம். சரி, ஜெகநாமிஸ்வரர் கேட்டுட்டாருன்னு 2வது முறை சமைக்கிறார். 2வது முறை சமைச்சு ஒரு 9:30-10 மணி இருக்கும். சச்சி மாதா என்ன பண்ணா, குழந்தைய மடியில போட்டுட்டு அப்படியே தாளாட்டுறா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு தாளாட்டிட்டு குழந்தைய தூங்க பண்ணலான்னு போனா அந்த குழந்தை தூங்கல. சச்சி மாதம் ஜெகநாமிஸ்வரர் தூங்கிடுறாரு. அவங்க தூங்கிட்டாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிடுது, இந்த பிராமணர் நிவேதனம் பண்ண போகும்போது மணி அடிச்சார். கிணி மணி சத்தம் கேட்டோன்னே இந்த குழந்தை நிமாய் திரும்ப ஓடி வந்து அந்த போக எடுத்து வாயில போட்டுடுது. திரும்பி இந்த பிராமணர் ஹரி 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 ஹரி, ஹரே கிருஷ்ணா, இந்த குழந்தையினுடைய நிவேதனத்தை வீணாக்கிடுதே, நான் எப்படி என் கோபாலுக்கு இதை கொடுக்க போறேன். அதுக்கு தூங்கிட்டு இருந்த சச்சி மாதா ஜெகநாதர் ஓடி வந்தாங்க. நான் குழந்தை நிமாயை தூங்கல்ல பண்ணோம், எப்படி முடிச்சுட்டாங்க. அந்த பிராமணர் சொன்ன, நான் தான் முதலே சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து நான் விரதம் இருக்கணும்னு தீர்மானம் ஆயிடுத்து, நான் 2வது முறை குக் பண்ணிட்டேன், இந்த குழந்தை அதை கெடுத்துடுது, அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அந்த குழந்தைய திட்டியோ அல்ல அது வந்து அடிச்சோ ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு அழகான பையன், அந்த பையன் வந்து தோற்றத்துல பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கான், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, தலையெல்லாம் அழகழகா சுருள் முடியெல்லாம் இருக்கு. அந்த குழந்தை வந்து நேரா அந்த பிராமணருக்கு நமஸ்காரம் பண்ணிடுது. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நிமாயோடைய அண்ணா விஸ்வரூபா. நிமாயோடைய அண்ணா வந்து விஸ்வரூபா, அவர் பலராமுடைய அவதாரம். ஸோ விஸ்வரூபா என்ன பண்ணாரு, அந்த பிராமணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. இந்த குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு பெரும் ஆச்சரியம். இந்த ஜெகநாத மிஸ்ர் வீட்டுல இந்த 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கு, ஒரு குழந்தை வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கு, இன்னொரு குழந்தை அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சி நேரத்தில் இருக்கு. இந்த இந்த ஜெகநாத மிஸ்ர் என்ன பாக்கியம் பண்ணாரு, இப்படி அழகான 2 குழந்தை இருக்குன்னு. அப்போ அந்த விஸ்வரூபர் சொன்னாரு, ஓ பிராமணரே, தயவுசெய்து எங்களுடைய பிரார்த்தனை ஏத்துக்கோங்க, நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன், நீங்க சமைக்காம இருக்கக்கூடாது, தயவுசெய்து எனக்காக ஒரு முறை கூட சமையல் பண்ணுங்க, சாப்பிடுங்க, நாங்க நிமாயை வராம பாத்துக்கிறோம். ஆமா ஜெகநாதர் சொன்னாரு. ஜெகநாதர் சச்சி மாதா சொன்னா, இந்த நிமாயை கூட ஒரு ரூம்ல பூட்டி வச்சிடறோம், இந்த நிமாயை வந்து ஒரு ரூம்ல பூட்டி வச்சிடுறோம், எப்படி வெளியில வரான்னு பார்க்கலாம், அவன் எப்படி வந்து உங்க நிவேதனை வீணாக்குறான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிராமணர் இந்த அழகான குழந்தை விஸ்வரூபா இருக்கா இல்லையா, அவனுடைய பிரார்த்தனையை நிராகரிக்க முடியல. இந்த குழந்தை இவ்வளவு அழகா, எவ்வளவு பணிவா பவ்யமா அடக்கமா பிரார்த்தனை பண்ணுது. அப்ப மணி 11 இருக்கும், 11 ஆயிடுத்து. இந்த பிராமணர் திரும்பி சமைக்கிறார். சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணார். இந்த குழந்தைய ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி வச்சுட்டு எல்லாரும் களைப்புல தூங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பிராமணர் வந்து அந்த போகா தட்டுல வச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ண போகும்போது மணி அடிக்கிறாரு. இந்த நிமாய் ஓடி வந்துட்டாரு. நிமாய் ஓடி வந்து அந்த போகா எடுத்து வாயில போட்டாரு. ஏய் ஹரி 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 ஹரி, கௌரங்கா, ஏய் நிமாய், என்ன காரியம் பண்ற நீ, இந்த போகா வந்து
பகவான் அப்ப நிமாய் சொன்னார், பிராமணா, ஏன் சத்தம் போட்டு கூச்சல் போடுற? நீ தான் என்னை கூப்பிட்ட, நீ தான் என்னை கூப்பிடுற, நீ தான் எனக்கு நிவேதனம் பண்ற, நான் வந்து எடுத்து சாப்பிட்டா நீ அது கூச்சல் போடுற நீ. அப்ப பிராமணர் சொன்ன, நான் ஒன்னும் கூப்பிடலையே, நான் என் கோபாலுக்குள்ள ஆஃபர் பண்றேன், நான் என் கோபாலுக்குள்ள நிவேதனம் பண்றேன், நான் ஒன்னும் கூப்பிடலையே. ஓ, நீ என்ன கூப்பிடலையா? நான் ஒன்னும் கூப்பிடலையே. நீ நான் யாருன்னு தெரியல உனக்கு? நீ நல்லா பாரு, நான் யாரும் தெரியல உனக்கு? நல்லா பாரு, நான் யாரும் தெரியல உனக்கு? அப்பதான் அந்த பிராமணர் பாக்குறாரு, அவர் அந்த கோபால் விக்கிரகம் நேரில் அவர் முன்னாடி இருக்கு. அவர் வழிபாடு பண்ண கோபால் விக்கிரகம் அந்த கௌர கோபால். அப்படி கௌர கோபால் உருக்கிய பொன்னிறத்துல கோபாலனாக காட்சி கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த பிராமணரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது, உடலெல்லாம் மயிர்குத்திட்டு எறிந்தது, நான் தழுதெழுத்தது. கௌரகோபாலா, கௌரகோபாலா, கௌரங்கா, கௌரங்கா அப்படின்னு கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிராமணர் எழுந்து, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், ஓ கௌரங்கா, ஓ கௌரகோபாலா, நீ என்ன தரிசனம் கொடுத்துட்டீங்க. அப்ப பகவான் சொன்னாரு, ஓ பிராமணா, நீ என்னுடைய நித்தியமான சேவகன், நீ நீ ஓரொரு லீலையிலும் வந்து நீ எனக்காக பிரார்த்தனை செய்வேன், எனக்காக நிவேதனம் பண்ணுவேன், நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். அதனாலதான் நீ நவதீபம் வந்த போது நான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன். ஆனா இந்த லீலை, இந்த அவதாரம் ரொம்ப ரகசியமானது, நீ யார்ட்டையும் சொல்லப்படாது. அங்க என் அம்மா தூங்கிட்டு இருக்கா, சச்சி மாதா, ஜெகநாத் மிஸ்ரா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, யார்கிட்டயாவது வெளியில சொன்ன உன்னை உண்டுல நாக்கிடுவேன். அவர் சொன்னாரு, இந்த அவதாரம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரகசியமானது, நான் வந்து பகவான் தான் பக்தனா வந்திருக்கேன், நீ என் பக்தனால உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன், நீ வந்து நவதீப்ல இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வந்து அன்பு செய்யலாம், எனக்கு நிவேதனம் பண்ணலாம், நான் எல்லாம் ஏத்துருவேன். ஆனா இந்த ரகசியத்தை வெளியில யார்ட்டையும் சொல்லப்படாது. இந்த மாதிரி பகவான் குழந்தையா இருக்கும் போதே சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணரிலிருந்து வேறானவர் அல்ல, தானே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று பிரகடனம் செய்தார். எப்படி? அந்த லீலை மூலமா. இன்னொரு முறை என்ன நடந்தது, 2 திருடர்கள் வந்திருப்பாங்க அங்க ஜெகநாத் மிஸ்ரா வீட்டுல திருடுறதுக்கு வந்து. அப்ப பார்த்தா அந்த வீட்டு முற்றத்துல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த நிமாய் இருக்கு இல்லையா, அந்த நிமாய் வந்து யசோதா மையா எப்படி கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணுவாங்களோ, யசோதாமா வந்து எப்படி கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சச்சி மாதா வந்து குழந்தை நிமாயோட கையில வளையல் போட்டிருக்காங்க, காதுல ஜிமிக்கி கமல் போட்டிருக்காங்க, அப்படி இடுப்புல ஒட்டியானம், காலில் கொலுசு. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண் குழந்தை பிறந்த வீட்டுல, அவங்களுக்கு வீட்டுல பெண் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு போடுற ஆபரணம் எல்லாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு காலில் கொலுசு, அப்புறம் கையில வளையல் எல்லாம் போட்டு விடுவாங்க. அப்போ இந்த நிமாய் வந்து ரொம்ப அழகு இல்லையா, அந்த நிமாய்க்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அது காலில் கொலுசு மாட்டிருக்கு, அப்புறம் இடுப்புல ஒட்டியான போட்டிருக்கு, கையில வளையல், மோதிரம், காதுல கமல், தோடு எல்லாம் போட்டு. இந்த திருடங்க பார்த்தாங்க, ஓ இந்த குழந்தை இவ்வளவு ஆபரணம் போட்டு இருக்கு, இந்த குழந்தைய நம்ம கடத்தின்னு போயிட்டோம்னா இந்த ஆபரணங்களை வச்சு நம்ம ரொம்ப வசதியா வாழலாம். அப்போ இந்த திருடங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் அந்த நிமாய் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, சச்சி மாதாவும் ஜெகநாதருக்கு வெளியில போயிருந்தார். சச்சி மாதா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா, அடுப்படியில வேலையா இருக்கா. இந்த குழந்தை வீட்டு முற்றத்துல விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தைய தோல்ல தூக்கிட்டு ஓடுறாங்க, யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க, யாராவது பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தோல்ல தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி சந்தா ஓடி அங்கங்க ஓடிட்டு அவங்க வந்து குழம்பி போயிட்டாங்க, எந்த வழியா போறதுன்னு. நிமா என்ன பண்ணாரு, அவங்க தோல் மேல உட்காந்துட்டு, எப்படி மாமா கிட்ட ஒரு குழந்தை விளையாடுமோ, இந்த குழந்தைகள் வந்து அம்மாவுடைய தம்பி கிட்ட ரொம்ப அழகா விளையாடுவாங்க மாமா கிட்ட. இந்த 2 திருடன் தோல்லையும் உட்காந்துட்டு அவங்கள இங்கேயும் அங்கேயும் ஓட விட்டு அவங்கள குழப்பி விட்டுட்டாரு. குழப்பி விட்டு என்ன பண்ணாரு, எந்த வீட்டுல இருந்து அவங்க ஜெகநாத் மிஸ்ருடைய வீடு இன்னைக்கும் நவதீப்ல இருக்கு கங்கை கரையில, ஜெகநாத் மிஸ்ர வீட்டுல இருந்து அந்த குழந்தைய கடத்தின்னு வந்தா வழி தெரியாம அங்கேயும் போய் குழம்பி போய் திரும்பி ஜெகநாத் மிஸ்ர வீட்டுக்கே வந்துட்டாங்க. திரும்பியும் ஜெகநாத் மிஸ்ருக்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்க பார்த்தா குழந்தைய தேடின்னு இருக்கா, குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க 2 பேர். ஸோ இந்த மாதிரி மகாபிரபு லீலைகள் வந்து எல்லையற்றது, அவருடைய லீலை நித்தியமானது, பேரானதும் தரக்கூடியது சைத்தன்ய மகாபிரபு லீலைகள். அதெல்லாம் நம்ம சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை பண்ணணும். பகவான் சைத்தன்யர் அவதாரம் செய்ததே ஹரிநாமத்தை கொடுக்கறது தான். அந்த ஹரிநாமத்தை நம்ம எல்லோரும் தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வந்து நாமத்துல ருச்சி வரணும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல
ருச்சி வரணும். கிருஷ்ணர் மேல பிரேமம் வேணும். அந்த நாம ருச்சியும் கிருஷ்ண பிரேமமும் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கணும். அதனால குருவின் திருவடிகளே சரணம், ஸ்ரீல பிரபுபாரின் திருவடிகளே சரணம், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருவடிகளே சரணம் என்று பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபு.